அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இண்டஸ்ட்ரியல் பிஹேவியர், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ஓபி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாடம் கிட்டத்தட்ட ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாடம். உளவியல் கருத்துக்களை நம்ம இந்த பாடத்தில் அதிகமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் தொகுதியில் ஒரு அலகு மட்டும் முடிச்சிருந்தேன். இன்னைக்கு முதல் தொகுதியில் 2வது அலகை பார்க்குறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த பாடத்தை இந்த சுயம்பிரபா மூலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க மாணவ செல்வங்கள் உங்களுடைய இந்த பாடம் ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட் காப்பி இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது சாஃப்ட் காப்பி இருந்தால் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால தொகுதி 1 அலகு 2 ஃபவுண்டேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர் இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் 2வது தொகுதிக்கு நம்ம போகிறோம். இதில் ரொம்ப சில முக்கியமான இப்போ நடப்பில் பயன்படக்கூடிய சில நுணுக்கங்களையும் நம்ம இதில் கற்றுக்கலாம். இப்போ நம்ம பக்கம் 23ல் இருக்கோம். இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய தொழில் அமைப்பு உற்பத்தி நிறுவனம், அது ஒரு நிறுவனம், கம்பெனின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிறுவனம். அதை அன்றாட அதை கட்டுப்படுத்துறது இயக்குனர் குழு. மற்றபடி அன்றாட நடவடிக்கைகளை கவனிக்கிறது எல்லாமே பணியாளர்கள் தான். மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னா அதுக்கு ஒரு பணியாளர் இருப்பார். அவர் எம்பிஏ குவாலிஃபைடாக இருப்பார், இல்லை எம்டெக் எம்பிஏ குவாலிஃபைடாக இருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான பதவிகள் எல்லா இடத்துலையுமே பணியாளர்கள் தான் இருப்பாங்க, சம்பளம் வாங்கக்கூடிய பணியாளர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த நிறுவனத்தில் எல்லாமே பணியாளர்கள் இருப்பாங்க, பல நிலைகளில் இருப்பாங்க. மேல் மட்டத்திலிருந்து கீழ்த்தட்டு வரைக்கும் பணியாளர்கள் தான் இருப்பாங்க. ஸோ மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, என்ன வேலை இருக்குன்னு அவங்க கட்டுப்படுத்துவாங்க. ஸோ அதிகாரம் என்பது மேலிருந்து கீழே வரைக்கும் போகும். அதே மாதிரி பதில் சொல்ல வேண்டிய கடமையானது கீழே இருந்து மேலே வரைக்கும் போகும். உயர் அதிகாரிகள் இயக்குனர் குழுவுக்கு பதில் சொல்லணும், இயக்குனர் குழு பங்குதாரர்களுக்கு பதில் சொல்லணும், வருடாந்திர கூட்டத்தில் பதில் சொல்லணும். ஸோ இந்த நடைமுறை ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களில் கம்பெனிகளில் பின்பற்றப்படுது. இப்போ இதில் பிரச்சனை என்ன, எதுக்காக இந்த பாடத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? ஃபவுண்டேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர், டிட்டர்மினேஷன், என்ன காரணிகள். ஏன் எல்லாரும் மனிதர்கள் தான், ஒரு வணிக அமைப்பு பூராமே எங்கே பார்த்தாலும் ஒரு மனிதர்களான குழுக்கள் தான். அப்போ இவங்க எல்லாமே ஒரே மாதிரியான மனிதர்களாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. 2 மனிதர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 நபர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவர்கள் குணநலன்கள் ஒரே மாதிரி இருக்காது. பல வகையில் அவர்கள் வேறுபடுவார்கள். நம்ம அதை சொல்லலாம், மனிதரில் இத்தனை நிறங்களா? கண்டிப்பா மனிதர்கள் பல்விதமான குணநலன்களையும் பண்புகளையும் கொண்டவர்கள். அதனால அதன் விளைவு என்ன ஆகும்? இது போன்ற ஒரு நிறுவனத்துல அவங்க குழுவாக இணைந்து பணியாற்றும் பொழுது பல சச்சரவுகள், மன 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 மாச்சரியங்கள், முரண்பாடுகள் இதெல்லாம் ஏற்படும். அதனால என்னாகும்? அதன் விளைவாக உற்பத்தி திறன் குறையும், நிறுவனத்தின் லாபம் பாதிக்கப்படும், நிறுவனத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் இவங்க எப்படி நடந்து கொள்கிறார்கள், இவர்கள் எப்படி ஒரு தனி மனிதர்கள் மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், குழுவாக எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், மேலதிகாரிகளிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், இதை பற்றி எல்லாம் தெரியணும். இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் மேலதிகாரிகளுக்கு அதற்கு உரிய நடவடிக்கைகள் மூலமாக அதை அவங்க சரி பண்ண முடியும். அதனால இப்போ இதுக்கு கேட்குறாங்க,
ஆ எதனால தனி மனிதர்களுக்கு உள்ள இந்த பண்புகள்லாம் வேறுபடுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு பல காரணிகள் இருக்கு. இப்ப பக்கம் 24க்கு வந்துட்டோம். பயாலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் உயிரியல் தொடர்பானது. உயிரியல் தொடர்பானது. அதே மாரி அதான் நேச்சர். வளர்ப்பு முறை சூழல். அது நர்ச்சர். ஸோ நேச்சர் அண்ட் நர்ச்சர். ஒரு தனி மனிதனின் ஆளுமை, அவனுடைய குணநலன்கள் எல்லாத்தையுமே எவை நிர்ணயம் செய்கின்றன? ஒன்று நேச்சர். அதாவது அவனுடைய பாரம்பரியம். ஏன்னா அந்த ஜீன்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மரபு அணு, அந்த மரபு அணுக்கள், அந்த மரபு அணுக்கள் தான் முடிவு செய்யுது. அது பரம்பரை பரம்பரையா வர்றது. அவன் தாத்தாகிட்ட இருந்து அவங்க தந்தைக்கு, தந்தையிட்ட இருந்து பையனுக்கு அந்த ஜீன்ஸ் வருது. அதே தான் பையனுக்கும் வரும். அதத்தான் நேச்சர்ங்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நர்ச்சர். நர்ச்சர்னா என்ன? வளர்ப்பு முறை. அதனால இந்த பரம்பரையா வரக்கூடியதுதான். இவங்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய பண்புகள் இதெல்லாம் பரம்பரை, வளர்ப்பு முறை இவை இந்த 2ன் வாயிலாக அமையும். அப்ப எவ்வளவு வந்து வ இந்த உயிரியல் ரீதியாகவும், எவ்வளவு தூரத்துக்கு சூழ்நிலை வளர்ப்பு முறையால அமையுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த உயிரியல் காரணிகள் இந்த நரம்பியல் கடத்தி நமக்கு வந்து மூளையில மூளைக்கு செய்திகள் போகும். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் நியூட்ரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ், chemicals that transmit messages from one nerve cell to another in the brain. அங்க போய் தான் நம்மளுடைய மூளை தான் தலைமைச் செயலகம். அங்க போய் தான் நம்மளுடைய அது சொல்றபடி நம்ம செயல்படுவோம். ஆனா பரம்பரை என்பது ஏற்கனவே கருவிலேயே உருவாகிறது தான் பரம்பரையில. அதனால இப்ப உதாரணமா உயரம், அந்த நபரோட கலர், கருப்பா, சிவப்பா, மாநிறமா, அவனுடைய பலம், இது எல்லாமே அவனுடைய பாரம்பரியம் தான். பரம்பரையாவே வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால ஏற்கனவே பல ஸ்டடீஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. பல ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. இது 2க்கும் தொடர்பு இருக்கு. அவனுடைய பெர்சனாலிட்டிஸ்க்கும். அதனால இந்த வளர்ப்பு முறை, இந்த பயாலாஜிக்கல் ஃபேக்டர், உயிரியல் காரணிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பலவிதமான ஆராய்ச்சி இதழ்கள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. அதனால இது ஒன்று. பயாலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்பது ஒன்று. வளர்ப்பு முறைங்கிறது அவங்க பெற்றோர்கள் எவ்வாறு வளர்க்கிறாங்க, எந்த சூழ்நிலையில அவங்களுடைய தாய் தகப்பனார் அவங்களுடைய நடவடிக்கைகள், நடத்தைகள், அவனுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய மதிப்பீடுகள், அது ரொம்ப முக்கியம். மதிப்பீடுகள்னா என்ன? இப்ப பெரியவங்களை பார்த்தா வணங்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லித்தராங்கன்னா அது ஒரு வேல்யூ சிஸ்டம். வயதில் மூத்தவர்களை பார்த்தா நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும், அது ஒரு மதிப்பீடு. ஆசிரியர் வகுப்புக்குள்ள வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அது ஒரு மதிப்பீடு. வெளியே போனோம்னா அவர்கிட்ட சொல்லிட்டு போகணும், அது ஒரு மதிப்பீடு. தம்பிகள் தங்கைகள்கிட்ட பாசமா இருக்கணும், அதெல்லாம் வாழ்வியல் விழுமியங்கள், வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். அதனால இதெல்லாம் அவங்க சொல்லி தந்திருக்காங்களா? அவன் எத்தகைய கல்வியை பெறுகிறான், அவனுடைய நண்பர்கள் வட்டம் எத்தகையது, எந்த சமுதாயத்துல வளர்கிறான், இது எல்லாம் தான் அவனுடைய ஆளுமையை முடிவு பண்ணுது. அவனுடைய நடவடிக்கைகள், நடத்தை, அவனுடைய அணுகுமுறை, அவன் மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறான், எல்லாத்தையும் நிர்ணயம் பண்றது இதுதான். அதனாலதான் 2யும் சொல்றாங்க. நேச்சர் அண்ட் நர்ச்சர். இதை பொறுத்துதான் அவனுடைய ஆளுமை அல்லது பண்புகள் அமையும். ஸோ இது அடுத்து நம்ம எங்க போறோம்? திறன், எபிலிட்டி அப்படின்னா என்ன? திறன். இப்ப சார் ஒரு கம்ப்யூட்டர்ல கணினியல்ல ஒரு பெரிய ஆள் அப்படின்னா அது ஒரு திறன். இவர் வந்து மின்னியல்ல ஒரு பெரிய ஆளு, அது ஒரு திறன். அதாவது இது வந்து மென்டல் ஆர் பிசிக்கல் கெப்பாசிட்டி டு டூ சம்திங். அதுதான் எபிலிட்டி.
அதான் திறன். ஒன்றை செய்தல் அல்லது இப்போ ஒரு புத்தகம் எழுதுறாரு, அது ஒரு திறன் தான். அதனால இந்த திறன் இல்லாம அந்த திறன் இல்லாம திறமை இல்லாத பணியாளர்களை வைத்துக்கொண்டு எந்த நிறுவனமும் வளர முடியாது. அதனால இந்த திறன் பணியாளர்கள் அனைவரும் திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால இந்த திறனையும் 2 தான். ஜெனடிக்ஸ் அண்ட் அதான் மரபியல். என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ். இதுதான் நிர்ணயம் பண்ணுது. இதுதான் நிர்ணயம் பண்ணுது. ஒருத்தருடைய ஜீன்ல ஒருத்தருடைய ஜீன்ல என்ன இருக்கு? அவரு பெரிய விளையாட்டு வீரரா வரணுங்கிற மாதிரி இருக்கு. மரபியல் ரீதியா அவர் பெரிய விளையாட்டு வீரரா வரணும்னு இருக்கு. ஆனா, அவர் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அதனால அவனோட பெற்றோர்கள் அவனுடைய விளையாட்டு திறனை வளர்ப்பதற்கு பெற்றோர்களால செலவு பண்ண முடியல. அதனால அவன் ஒரு சாதாரண பணியோட அவனுடைய வாழ்க்கையை தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ இது ஜீன்ல இருந்தா கூட அவனுடைய என்விரான்மெண்ட் அவனை திறன் படைத்தவனாக ஆக்கல. அதே நேரத்துல ஒரு செல்வந்தர் வீட்டுல பிறந்த ஒரு பையன், அவனுக்கு விளையாட்டு வீரன் ஆகணுங்கிற ஒரு ஜீனே இல்ல, மரபே இல்ல. ஆனா தொடர்ந்து அவங்க பெற்றோர்கள் பிறந்து ஸ்கூலுக்கு போறதுல இருந்து தினசரி அவன் கூட கிரிக்கெட் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து கிரிக்கெட் விளையாண்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு அவனுக்குன்னு டீமை விளையாட கொடுத்து எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்து ஆனா ஒரு பெரிய கிரிக்கெட்ல வீரனா இருக்கிறாங்க. அவன் இந்தியாவிலே சிறந்த கிரிக்கெட்டியரா விளங்குறான், உலக புகழ்பெற்று விளங்குறான். அப்போ இதுக்கு காரணம் என்ன? அப்ப இங்க வளர்ப்பு. அவனுக்கு ஜீன்ல இல்லை, அந்த திறன் ஜீன்ல இல்லை, அவனுடைய இப்ப இது வளர்ப்பாலையும் வரும். அதனால எப்பவுமே மரபியல் படியே எல்லாமே வந்துடும் சொல்ல முடியாது. மரபியல் படி இருக்கும், ஆனா அவனுடைய வளர்க்கப்படக்கூடிய சூழ்நிலைகள். அதனால அவனுக்கு தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா யார் வேணாலும் அந்த திறமையை பெறலாம். பெற முடியாதுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. கண்டிப்பாக உருவாக்க முடியும். அவனுக்குரிய அதற்குரிய ஆர்வம், அவங்களுடைய மரபியல் படி இல்லைன்னா கூட அதற்குரிய ஆர்வத்தை உண்டாக்கி அதற்குரிய பயிற்சியை முறைப்படி சிறு வயதிலிருந்து அளிக்கப்பட்டால் அவன் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக எவ்விதமான திறனையும் பெறலாம். ஸோ இந்த திறன் மேம்பாடு என்பது பெற்றோர்களிடம் அவன் சிறிய வயதிலிருந்து ஆரம்பிக்கணும். திறன் மேம்பாடு என்பது கல்லூரியில போயோ அல்லது பள்ளிகள்லயோ போய் திறன் மேம்பாடை நம்ம பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகள்லையோ திறன் மேம்பாடு அடைய செய்ய முடியாது. பெற்றோர்கள் தான் அதுக்கு 100% உறுதுணையாக இருந்து அவர்களுடைய திறன் மேம்பாட்டை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கடமை அங்கே இருக்கு. ஸோ அதனால இந்த எபிலிட்டி திறன் மேம்பாடு என்பதும் இந்த இடத்துலையும் நேச்சர் அண்ட் நர்ச்சர். நேச்சர் மட்டும் இருந்தா பத்தாது, நர்ச்சரும் வேணும். அதாவது பிறப்பால் மட்டுமல்ல வளர்ப்பாலும் தான் ஒருவன் திறமைசாலியாக வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்க. இப்ப இது எல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது இப்ப ஆளுமைங்கிறோம். பர்சனாலிட்டின்னா என்ன சார்? அது ஒரு ஆளுமை. ஆளுமை அவர் பெரிய ஆளு, கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதை தமிழ்ல சொல்லும்போது அவர் ஒரு பெரிய ஆளுமை. அப்ப நல்ல நற்பண்புகளை கொடுத்த கொண்ட ஒரு ஆளுமை. அதனால அதனுடைய ஒரு குறிப்பிட்ட குணநலன்கள், பண்புகள், இதெல்லாம் தான் அவங்கள வேறுபடுத்தி காட்டுது. ஸோ இந்த அவனுடைய நற்பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் சேர்ந்து தான் பர்சனாலிட்டி அல்லது ஆளுமைன்னு சொல்றோம். அதுல என்னென்னலாம் அடங்குது பாருங்க. அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார், அவர் எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாக இருக்கணும், அவருடைய ஆலோசனைகள் சிறப்பான ஆலோசனைகள் இருக்கணும், அவருடைய பழக்க வழக்கங்கள் மிக கண்ணியமிக்கதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கணும், அவருடைய புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு, அதே மாதிரி எமோஷனல் பேட்டர்ன், அவருடைய உணர்ச்சி நிலைத்தன்மை ஒரே மாதிரி இருக்கணும். உணர்ச்சி நிலைத்தன்மைங்கிறான். அந்த உணர்ச்சி எமோஷனல் பேட்டர்ன் அவுட் பஸ் ஆகக்கூடாது.
திடீர்னு கோவப்படக்கூடாது. திடீர்னு ஒரு ஒரு எண்டுல போய் சந்தோஷத்துல குதிக்கவும் கூடாது. இன்னொரு எண்டுல போய் அழுவவும் கூடாது. அந்த எமோஷனல் பேட்டர்ன் இது எல்லாமே வளர்ப்பு, பிறப்பு, வளர்ப்பு 2ஆலயும் அமையும். ஸோ இந்த ஆளுமையை பொறுத்தளவுல இந்த குணநலன்கள் எல்லாமே பிறப்பு, வளர்ப்பு 2ஆலயும் வரும். அதனால இவங்க நெறைய அ வல்லுனர்கள் இந்த பெர்சனாலிட்டிய வரைவிலக்கணம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்க புத்தகத்திலே இருக்கு. அதனால அத நான் படிக்க போறதில்ல. அதனால அதுக்கு படிச்ச அர்த்தம் நமக்கு வேண்டியதில்ல. ஆளுமை என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். 25ஆம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா 2வது பேரா, கான்செப்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி இஸ் அண்டர்ஸ்டுட் பை போத் காமன் மேன். சாதாரண ஒருத்தனுக்கு பெர்சனாலிட்டின்னா என்னன்னு தெரியும். அண்ட் ஓபி பிராக்டிஷனர்ஸ் அலைக். அவங்களும் வேற மாதிரி எடுத்துக்கணும். இவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்ப லே பீப்புள் சாதாரண மனுஷன். அவன் என்ன சொல்லுவான்? இவன் பெரிய வீரனப்பா. இவன் ஒரு பெரிய வீரர். தைரியசாலி அப்படிம்பாரு. அது ரொம்ப அழகானவன். அவ்வளவுதான். சமுதாயம் ஒரு மனிதன அவனுடைய பெர்சனாலிட்டிய இந்த 2 வகையா தான் பிரிக்கும். அவன் ஒரு தைரியமான ஆளுப்பா. அல்லது ஒரு அழகானவன். இவ்வளவுதான் தெரியும். ஆனா இந்த ஓபி பிராக்டிஷனர்ஸ், ஆர்கனைசேஷன் பிஹேவியர் பிராக்டிஷனர்ஸ், அவங்களுக்கு ஏன்னா இது ஒரு தனி படிப்பு. இந்த பிராக்டிஷனர்ஸோட சேவைகளை கம்பெனியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை இந்த பெர்சனாலிட்டிங்கிறது மிக மிக முக்கியமானது. பணியாட்களை நிர்வாகம் செய்யணும்னா இந்த பெர்சனாலிட்டினா என்னன்னு தெரியணும். பணியாளர்களின் ஆளுமை என்ன என்பதை துல்லிதமாக அவர்கள் கணக்கிட வேண்டும். அப்படி கணக்கிட்டா மட்டும்தான் அவங்கள நிர்வாகம் செய்ய முடியும். சாதாரண ஒரு நபர் அவர் அழகானவர் அப்படிங்கிறதோட அவர் முடிச்சுக்குவார். இல்ல அவர் தைரியமானவர்ங்கிறதோட முடிச்சுக்குவார். சாதாரணமானவர்களுக்கு இந்த 2 வகையான ஆளுமையைத்தான் தெரியும். ஆனா ஓபி பிராக்டிஷனர்ஸுக்கு அப்படி இல்லை. அவங்க மனிதர்களை ஒவ்வொருத்தரும் எத்தகைய தன்மை கொண்டவர்கள், அப்ப அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய எத்தகைய மனிதர்கள் நீங்கள், நான் எத்தகைய மனிதன், நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாம் பணியாளர்கள்லாம் எத்தகையவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதற்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க 2.5ல டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மாடல். ஸோ இந்த ஆளுமையை முடிவு செய்வது எது? அப்போ இந்த ஆளுமையை ஆராய்ச்சி பண்ணும்போது 2 இதுதான், மறுபடியும் அதே தான் சொல்றாங்க. நேச்சர், அதாவது பயாலஜிக்கல் ஆர் ஹெரிடிட்டரி, நர்ச்சர் அதாவது வளர்ப்பு முறை, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்வைரன்மெண்ட். இதுதான் அங்க ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் திரும்ப அதே தான் சொல்றாங்க. அப்போ ஆளுமைங்கிறது ஒட்டுமொத்த பெயர். அது பல குணநலன்களை கொண்டது. ட்ரெய்ட் என்பது ஒரு குணநலன். பல குணநலன்களை கொண்டது தான் அந்த ஆளுமைங்கிற அதுக்குள்ள அடங்கும். அதனால இதுல நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. அதனால அந்த ஆய்வுகள்லாம் யார் ஆளுமையின் குணநலன்கள் யாவை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அடையாளம் காட்டியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன ஆகும், ஷையா இருப்பார், ரொம்ப கூச்ச சுபாவமா இருப்பார், யார்கிட்டையும் பேசாம ஒதுங்கி போயிருப்பார். இன்னொருத்தர் எல்லார்கிட்டையும் சகஜமா, அதான் அவுட் கோயிங், சகஜமா பழகுவார், ஃப்ரீயா பேசுவார், நீங்க பேசாட்டியும் அவரே பேசுவார். ஸோ ஒருத்தர் ஓப்பன் மைண்டடா இருப்பார், அவருடைய மனசை திறந்து எல்லாம் சொல்லுவார். இன்னொருத்தர் க்ளோஸ்டு நேச்சரா இருப்பாங்க. ஸோ இப்போ அதிகமான பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருக்கு.
நிறைய பர்சனாலிட்டியோட குணநலன்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் மிக முக்கியமானதை தான் நம்ம பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் என்பது ஆளுமை பண்புகள். பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் என்பது ஆளுமை பண்புகள். அதுல மிக முக்கியமானது பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ். பெரிய அளவில் இருக்கக்கூடிய 5 எடுக்கிறாங்க, 5 எடுக்கிறாங்க. அந்த 5 என்ன? அந்த 5 என்ன? அதான் ஓவி பிராக்டிஷனர்ஸ் மற்றதெல்லாம் வேண்டியதில்லை. நமக்கு வந்து நம்ம தொழிலாளர்களுக்கு எந்த மாதிரியான பர்சனாலிட்டி வேணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் நம்ம அவங்கள பிரிக்கிறோம். அதனால பிக் 5 ஃபேக்டர்ஸ்ல எக்ஸ்ட்ராவர்ஷன், எக்ஸ்ட்ரா இல்ல, எக்ஸ்ட்ரோவர்ஷன், அக்ரியபிள்னஸ், கான்சியஸ்னஸ், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இந்த 5 பண்புகள், ஸோ 2 அடிப்படையான விஷயம் ஒன்று பாருங்க. எல்லாரும் சாதாரணமா எக்ஸ்ட்ரோவர்ட் அல்லது இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. எல்லா மனிதர்களையுமே அடிப்படையா 2ஆ பிரிச்சிடலாம். எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட்னா என்ன? அவர் வந்து ஒரு புறச்சிந்தனையாளர். இன்ட்ரோவர்ட் அடுத்த பேரா தலைப்பா கொடுத்திருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்ங்கிறவரு அகச்சிந்தனையாளர். அவர் ஒரு துருவம்னா இவர் ஒரு துருவம். இந்த புறச்சிந்தனையாளர் என்ன செய்யறாரு? அவரு ரொம்ப எல்லார்ட்டையும் நல்லா சகஜமாக பழகுவார். எல்லார்ட்டையும் நல்ல உறவு முறை சொல்லி கூப்பிடுவார், நல்லா பேசுவார், நல்ல அதாவது ரொம்ப எந்தூசிஸ்டிக்காகவும் நல்ல ஒரு உற்சாகத்தோட அதே நேரத்துல உறுதியாகவும் இருப்பார். அசர்டிவ்னஸ்னா உறுதியா இருக்கிறது அவருடைய முடிவில். அதனால அவங்க எப்ப சந்தோஷமா இருப்பாங்க? அவங்களை சுத்தி மக்கள் இருக்கணும். இருந்தா இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் சந்தோஷப்படுவாங்க. தனியா இருக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் வராது. அதனால அவங்களுக்கு உளவியல் ரீதியா எப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வெளி உலகத்துல இருந்து தான் கிடைக்கணும். அவங்க மனசுக்குள்ள இருந்து வராது. வெளி உலகத்துல இருந்து தான் அவங்களுடைய மகிழ்ச்சியே கிடைக்கும். இது உளவியல் ரீதியா எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பண்பு. அதனால அவங்க எந்த ஒரு சோசியல் கேதரிங்கா இருந்தாலும் அதுல அவங்க ஈஸியா கலந்துக்குவாங்க. அவரை சுத்தி எப்பவுமே 10 பேர் கூட்டமா நிற்பாங்க. அவர் நல்லா ஜோக்கா பேசுவாரு. அதனால நல்லா சந்தோஷமா பேசுவாரு, உற்சாகப்படுத்துவாரு, அதனால மோட்டிவேட் பண்ணுவாரு, தூண்டுதலா இருப்பாரு. அதனால அவரை சுத்தி 10 பேர் எப்பயும் இருப்பாங்க. அதனால இவங்கெல்லாம் ஒரு நிறைய இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், டீம் பிளேயர். இவன் வந்து டீம் பிளேயர். ஒரு குழுவோட இணைந்து வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும். 10 பேர் கொண்ட குழு இந்த வேலையை செய்யணும். அப்ப 10 பேரோடையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போறவரா இருக்கணும். கோ கெட்டர். எல்லாரோடையும் இணைஞ்சு அவர் போகணும். 10 பேரோட இவர் இருக்காருன்னா எல்லாரோடையும் இணைந்து அவர் பணியாற்றினா தான் அந்த பணி குறிப்பிட்ட நேரத்துல முடியும், உற்பத்தி திறன் கூடும், உற்பத்தியும் அதிகரிக்கும். அதனால அப்போ ஒருத்தருக்கு அவங்க பேசிக்கணும். அப்ப அதுதான் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். ஒருத்தருக்கு அவங்க பேசிக்கணும். அப்ப அந்த 10 பேரும் நல்லா ஒருத்தருக்கு மனசு விட்டு பேசி அந்த பணியில என்ன சிக்கல்கள் இருக்கு, என்ன சிரமங்கள் இருக்கு, அதை எப்படி போக்கலாம் என்கிறதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாதான் அவங்களால சுலபமா பணியாற்ற முடியும். அதனால அதே நேரத்துல இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் உறுதியா இருப்பாங்க. எடுத்த முடிவுல உறுதியா இருப்பாங்க. இதற்கு அப்படியே ஒரு எதிரான ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட். இவர் வந்து அகச்சிந்தனையாளர். தன்னை பத்தி தான் நினைப்பார். தனியா தான் இருப்பார். கூட்டத்துல இருக்க மாட்டார். ரொம்ப ரிசர்வ்டு, தயக்கமா இருப்பார். ஒரு மாதிரி பதட்டத்துல இருப்பார், நெர்வஸா இருப்பார். அதனால என்ன ஆகும்னா அவர் அதிகமா மற்றவங்ககிட்ட வெளி உலகத்துல பழக மாட்டார். இது அதனால எல்லாத்தையும் நீங்க வந்து 100% எக்ஸ்ட்ரோவர்ட், 100% இன்ட்ரோவர்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது.
2ம் சேர்ந்த கலவையா தான் இருப்பாங்க. 2 சேர்ந்தா இருக்கும். அதனால இவர் முழுக்க முழுக்க எக்ஸ்ட்ரோவர்ட், இல்ல முழுக்க முழுக்க இன்ட்ரோவர்ட்ங்கிற முடிவுக்கெல்லாம் வர முடியாது. அதனால எக்ஸ்ட்ரோவர்ட் ஸ்கேல்ல நம்ம அளந்தோம்னா இன்ட்ரோவர்ட் கொஞ்சம் லோவா தான் இருப்பாங்க. ஆனா இதுல மிக முக்கியமானது நிறுவனங்கள்ல இந்த இன்ட்ரோவர்ட்டையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னா, அவங்க குற்றங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. குறை சொல்லுவாங்க. மற்றவர்களை பற்றிய குறை சொல்றது யாருன்னா இந்த இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த குறையை நீக்கிடுவாரு. ஆனா இவர் குறைய சொல்லுவார். இந்த குறைய சொல்லுவார் இந்த இன்ட்ரோவர்ட். சோ எந்தெந்த பணிகள்ல குறைகளை கண்டுபிடிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க பொருத்தமா இருப்பாங்க. இப்போ உதாரணமா பொருட்கள்லாம் இப்போ ஒரு கார் தயாரிப்பு தொழிற்சாலையில இருந்து ஒரு கார் தயாரிக்கப்பட்டு வெளியே வருதுன்னா கடைசி ஸ்டெப் குவாலிட்டி செக்அப். குவாலிட்டி செக்அப். ஒவ்வொரு பகுதியும் அந்த எதிர்பார்க்கிற நம்ம ஏற்கனவே விளம்பரப்படுத்தப்பட்ட தரத்தோடு இருக்கா என்பதை அவர்கள்தான் சரிபார்ப்பார்கள். இந்த குவாலிட்டி செக்அப் முடிஞ்சுதான் வெளியே போகும், பேக்கிங்க்கு போகும். அந்த இடத்துல எல்லாம் அந்த குவாலிட்டி செக்அப், குவாலிட்டி கண்ட்ரோல், தர கட்டுப்பாடு அதை பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்ட்ரோவர்ட்டான ஆளுகளால தான் முடியும். அவங்க மட்டும்தான் எங்க குறை இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவங்களும் பணியாளர்களுக்காக வேணும். நமக்கு எக்ஸ்ட்ரோவர்ட் தான் வேணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு உரிய பணியை அவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு உரிய பணியை இவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது இந்த ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள்ல ஒன்று பார்த்தோம், எக்ஸ்ட்ரோவர்ட். பிக் ஃபைவ்ல எக்ஸ்ட்ரோவர்ஷன், பிக் ஃபைவ்ல எக்ஸ்ட்ரோவர்ஷன், அதனுடைய தொடர்பானதான் இன்ட்ரோவர்ஷனை பார்த்தோம். அடுத்து இவங்க எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டினா என்ன? அதாவது சில பேருக்கு எந்த நேரமும் பதட்டம், கோபம், நியூரோட்டிசிசம், அதாவது நரம்பியல் வாதம் இருக்கும். நரம்பியல் தொடர்பானது. எமோஷனல் ஸ்டெபிலிட்டின்னு ஒருத்தருக்கு இருந்தாருன்னா அவர் மன அழுத்தத்தை தாங்கக்கூடியவர். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டியில உணர்ச்சி நிலைத்தன்மை. அவங்க எவ்வளவுதான் அவங்களை எரிச்சல் பண்ணினாலும், எவ்வளவுதான் நம்ம அவங்கள சீண்டுனாலும் அவங்க அதை கோபத்தையோ எரிச்சலையோ வெளிக்காட்ட மாட்டாங்க, ஏமாற்றத்தையோ வெளிக்காட்ட மாட்டாங்க. பணியாளர்கள் எவ்வளவு தூரம் இவர் ஒரு டீம் லீடர், ஒரு குழு தலைவரா இருக்காரு. அவரு கீழே இருக்கிறவங்க இவரை எரிச்சல் ஊட்டுறாங்க, இல்ல சீண்டுறாங்க, வேணும்னே ஏதோ ஒன்று சொல்றாங்க. அப்போ எல்லாமே இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, உணர்ச்சி நிலைத்தன்மை இருக்கிற நபர்கள் என்ன செய்வாங்க? அதை தாங்கிக்குவாங்க. அந்த மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஸோ இது பர்சனாலிட்டியில மிக முக்கியமானது இது ஒன்று. ஸோ அதனால இந்த உணர்ச்சி நிலைத்தன்மை இருக்கிறவங்க யாரும் அவ்வளவு சுலபமா சீண்ட முடியாது. என்னதான் நீங்க ஒரு என்விரான்மெண்ட் சரியில்லாத என்விரான்மெண்டா இருந்தாலும், சூழலா இருந்தாலும், இல்ல நிகழ்ச்சிகளா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அவங்க அதெல்லாம் அடங்கிக்கிட்டு மன அழுத்தத்தை பூரா தாங்கிக்கணும். தாங்குற சக்தி அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க தாங்கிக்குவாங்க. இந்த என்டியூரன்ஸ் சொல்றோம். என்டியூரன்ஸ்னா அதை தாங்கணும். எதுவா இருந்தாலும் உடனே நம்ம சீரக்கூடாது. சீருனா என்ன ஆகும்? அங்கேயே முரண்பாடு வந்துடும், சண்டை வந்துடும், கைகலப்பு வந்துடும். அதெல்லாம் வராம பார்த்துக்குவாங்க. இதுக்கு எதிர்பார்க்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நரம்பியல் வாதம் இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் பதட்டம் இதுலயே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு எதிர்மறையான சிந்தனைகளோடு தான் இருப்பாங்க. நியூரோட்டிசிசம்னு பேர், நரம்பியல் வாதம். இந்த நியூரோட்டிசிசம் சொல்லக்கூடிய நரம்பியல் வாதம் இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமா ஒரு ஏமாற்ற உணர்வுக்கு தள்ளப்படுவார்கள்.
ஈஸியா ரொம்ப சுலபமா அவங்கள எரிச்சல் படுத்திடலாம். அதனால எப்பவுமே அவங்களுக்கு நான் மூடே சரியில்ல. ஐ ஆம் இன் எ பேட் மூடு அப்படிம்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவர் பேட் மூட்ல தான் இருப்பாரு. ஏன்னா யாராவது ஒரு வகையில அவர எரிச்சல் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எரிச்சல் படுத்தும்போது அவர் பேட் மூட்ல தான் இருப்பாரு. காரணம் என்ன? அவர்ட்ட உணர்ச்சி நிலைத்தன்மை இல்ல. அதனால தான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த நியூரோட்டிசிசம் அல்லது இந்த நரம்பியல்வாதம் கொண்டவர்கள். அதனால அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஒர்க்ல வந்து ஒரு மன அழுத்தத்தோடையும் வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஒரு மாதிரி எதிர்மறை சிந்தனை, ஒரு சின்னதா சீண்டல் இருந்தா கூட, உடனே அவங்களுக்கு ஒரு எதிர்மறை சிந்தனையோட அவங்க பேசுவாங்க. இது என்ன ஆகும்? பணிச்சூழலை பெரிய அளவுல பாதிக்கும். அதனால ஆ அந்த மாரி இருந்தா கூட பரவால்ல. ஆனா சில பணிகளுக்கு இவங்கள பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இவங்க குறைகளை எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. எப்படி நம்ம இன்ட்ரோவர்ட் சொன்னோமோ, அதே மாரி இவங்களையும் குறைகளை எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாரி பணிகளுக்கு இவங்கள மதிப்பீடு செய்தல், இது வெளிய தெரியாது. ஒருத்தர் செஞ்ச வேலைய கிரிட்டிக்கல் திங்கிங் அதுல என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதோ, இல்ல மதிப்பீடு செய்த பணியை மதிப்பீடு செய்தல், தரக்கட்டுப்பாடு இந்த மாரி இடங்கள்ல எல்லாம் ஒரு கூட்டமா இருக்க மாட்டாங்க. தனியா இருந்து செய்வாங்க. அதனால இவரு இந்த நரம்பியல் வாதம் அவருக்கு இருந்தா கூட பரவால்ல. அவர் மத்தவங்கள யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவர் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவரு அந்த பணிய கரெக்ட்டா செஞ்சுருவாரு. ஸோ எமோஷனல் ஸ்டெபிலிட்டி என்பது இந்த உணர்ச்சி நிலைத்தன்மை மிக முக்கியமான காரணி. ஒருவருடைய ஆளுமையை நிர்ணயிப்பதற்கான மிக முக்கியமான காரணி இந்த உணர்ச்சி நிலைத்தன்மை. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது, பல பேர்ட்ட இந்த உணர்ச்சி நிலைத்தன்மை இருக்காது. சின்ன சீண்டல்ல கூட பெரிய அளவுல கோவம் வந்துரும். பெரிய அளவுல கோவம் வந்துரும். அதனால நம்ம இன்றைக்கு யதார்த்த வாழ்க்கையில நீங்க பேருந்துல பயணம் போனாலும் சரி, இல்ல நீங்க நடந்து போனாலும் சரி, ரொம்ப கவனமா மத்தவங்கட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கவனமா போ வேண்டும். ஏன்னா உடனடியா ஏதாவது சூடான வார்த்தைகள சொல்லிருவாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்ம பயந்துகிட்டு எதையுமே கவனிக்காத மாரி நம்ம போய்க்கிட்டே இருக்கோம். காரணம் இதனால தான். பல பேருக்கு இந்த நெரோட்டிசிசம் இருக்கு. இந்த நரம்பியல் வாதம் இருக்கு. அதிகமான விழுக்காடுகள் மனிதர்களுக்கு இது இருக்கு. சுலபமா அவங்க கோவப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க. அதனால சண்டைக்கு வருவாங்க. அதனால அந்த மாதிரியான மனிதர்கள நாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம அந்த சீண்டல்களுக்கெல்லாம் நம்ம அ ஒரு பதில் சொல்லக்கூடாது. அடுத்தது சொல்றேன் அக்ரீயபிள்னஸ். அக்ரீயபிள்னஸ்னா என்ன? அக்ரீயபிள்னஸ் அதாவது கெட் அலாங் வித் அதர்ஸ். நம்ம எல்லாம் ஏத்துக்கிறோம். கெட் அலாங் வித் அதர்ஸ் ஏத்துக்கிறது தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஏற்றுக்கொள்ளுதல். நீங்க என்ன சொல்றீங்களோ சரி, எல்லாத்தோடயும் சேர்ந்து போவோம். அதனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பச்சாதாபம், கேரிங்கா இருப்பாங்க. இந்த எம்பதிங்கிற வார்த்தை பாருங்க. உங்களை மற்றவர்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ, அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களை நடத்துங்கள். இதுதான் எம்பதிக்கான அர்த்தம். உங்களை மற்றவர்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ, அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களை நடத்த வேண்டும். அந்த பச்சாதாபம், கூட்டு மனப்பான்மை. அதனால அத மாரி அவங்க சந்தேகமெல்லாம் பட மாட்டாங்க எல்லாத்தையும் சரின்னு எடுத்துட்டு போயிருவாங்க. நல்ல டீம் பிளேயர்ஸ் தான். இவங்க வந்து நல்ல குழு மனப்பான்மை உடையவர்கள் தான். எல்லாரும் இவர விரும்புவாங்க. அதனால இவங்க வந்து பணிய சிறப்பா முடிப்பாங்க. நல்ல குழுக்கள ஏற்படுத்துவாங்க. நல்ல உறவுகள ஏற்படுத்துவாங்க. ஆனா இதுல என்ன இந்த மாரி மனிதர்களோடனா, எங்கேயாவது டஃப்பா இருக்க வேண்டிய இடத்துல இவங்களால இருக்க முடியாது. கடுமையா இவங்களால நடக்க முடியாது. நிர்வாகத்துல எல்லா நேரத்திலயுமே சிரிச்சுக்கிட்டேயோ, இல்ல அப்படி வேலை செய்ய முடியாது. சில நேரம் கடுமையாக இருக்க வேண்டிய கட்டம் இருக்கு. இப்ப பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்ட்ட சில நேரம் கடுமையா தான் இருப்பாங்க.
ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவ மாணவியரிடம் சில நேரம் கட்டாயமா கொஞ்சம் கோவமா தான் இருப்பாங்க. அதனால எல்லாரும் கோவமே படாம இருப்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சில மிக முக்கியமான முடிவுகள் அந்த மாதிரி நேரத்துல இது இது எல்லாமே சரி, எதுவும் எல்லாமே சரின்னு போற அக்ரியபிள்னஸ்ங்கிறது அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு சரியான குணநலன் ஆகாது. பொதுவா இது நல்ல குணநலன் தான். ஆனா இதுல இருக்க குறைபாடு அது ஒண்ணுதான். அடுத்து கான்ஷியஸ்னஸ், மனசாட்சி உள்ள இதுதான் அடுத்து. மனசாட்சியாவது ஒண்ணாவது. மனசாட்சி எல்லாம் வித்தாச்சு. இன்றைய உலகில நம்ம அன்றாடம் நம்ம கேட்கிறோம். அது எங்க இருக்கு சார் மனசாட்சிங்கிறது? அது நமக்குள்ளதானே இருக்கு. அது நம்மள என்ன பண்ணிரும்? நம்மள ஒண்ணும் பண்ணாது. அதனால நம்ம என்ன தோணுதோ அதை செய்யலாம். இந்த கான்ஷியஸ் மனசாட்சிக்கு பயந்து தான் ஒருத்தர் இருக்கணும். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம மனசாட்சி நம்ம வாங்குற ஊதியத்துக்கு உரிய பணியை செய்கின்றோமா? இந்த கேள்வித்தான் ஒவ்வொரு பணியாளரும் கேட்கணும். நான் வாங்குகின்ற மாதாந்திர ஊதியத்திற்கு ஏதாவது தேவையான பணியை நான் பூர்த்தி செய்திருக்கிறேன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். அவர் மனசாட்சி தான் அதற்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லணும். அதனால இந்த மனசாட்சி இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமா இருப்பாங்க, முன்ஜாக்கிரதையா இருப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனமா இருப்பாங்க. அதான் மெட்டிகுலஸ்னா சின்ன விஷயத்துல கூட கவனமா இருப்பாங்க, கடமை உணர்வோடு இருப்பாங்க, அவங்கள நம்பலாம், நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பாங்க. அதனால மனசாட்சி உள்ளவங்க எல்லாம் சுலபமா வெற்றி அடைவாங்க. காரணம் அவங்க ரொம்ப சரியான முறையில திட்டமிடுவாங்க, அதே மாதிரி அதை நிறைவேற்றுவாங்க. மெட்டிகுலஸ் பிளானிங், அதே மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்றது, செயலாக்கம் பண்றதும் அதை கவனமா பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப அவங்க ஓவர் ஜீலஸ், ரொம்ப உண்மையாகவும் பர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப சரியானவராகவும் இருக்கிறவங்க சில நேரம் அவங்களுக்கு எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸ் பலன் கிடைக்காம போயிடும். அதனால சில அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஏன்னா அவங்க மற்றவங்ககிட்டயும் அதே இதை எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. அடுத்தது வெளிப்படைத்தன்மைங்கிறாங்க. அந்த பிக் 5ல வெளிப்படைத்தன்மை. இந்த வெளிப்படைத்தன்மைங்கிறது ஒரு நல்ல வார்த்தை. இதுக்கு டிரான்ஸ்பரன்சின்னு இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு. எல்லாமே வெளிப்படை. இப்ப அரசாங்கம் நடத்துறது வெளிப்படையான தன்மை, ஒரு டெண்டர் விடுறோம் அது வெளிப்படையான தன்மை, ஒரு கான்ட்ராக்டை யாருக்கு கொடுக்குறோம் அது வெளிப்படையான தன்மை, இப்படி சொல்லிட்டு போவாங்க. அதான் ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்சர்ஸ் to the extent to which an individual open to be innovative and non-conforming. இணக்கமற்று இருக்கார். அவர் வெளிப்படையா இருக்கார். ஆனா இது ஒரு நல்ல குணமா இருந்தா கூட சில இடங்கள்ல இது பொருந்தாது. அதான் ஒரு உதாரணம் உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. ஒரு கல்லூரி பேராசிரியரோ அல்லது ஒரு ஆய்வாளரோ அவங்க வெளிப்படையா இருக்கலாம். ஆனா ஒரு இராணுவ வீரரோ, ஒரு போலீஸ்காரர், போலீஸ்மேன், காவலர், இவங்கெல்லாம் வெளிப்படைத்தன்மையோட இருக்க முடியாது. ஏன்னா அவங்க விசாரணையெல்லாம் மேற்கொள்றாங்க. அதே மாதிரி ஒரு சோல்ஜர் அயல்நாட்டில் போய் நம்ம எல்லையில இருந்து எல்லையை பாதுகாக்கிறாங்க. அவங்க அதை வெளிப்படைத்தன்மையோட இருக்க முடியாது. எனவே இந்த 5 மிக முக்கியமானது. அதே மாதிரி மாணவர்கள் பின்பற்ற தங்கள் நாம இப்படி இருக்குமான்னு நீங்க பார்க்கணும். இந்த 5 பிக் 5 நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இதுல மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். மிக மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, இன்னைக்கும் ஆப்பிள் இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்த மேயர்ஸ் பிரிக் டைப் இண்டிகேட்டரை பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு மனிதனும் எத்தகையவர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்கேல் வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்கேல் வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. கூகுள் சர்ச்ல போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிலாம் இன்னைக்கும் ஒரு
செலக்ட் பண்ணிட்டு அவங்க எந்த மாதிரியான செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மேயர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர் MBTI-ல அவங்க எப்படிப்பட்டவர்ங்கிறத எடுக்கிறாங்க. அதனால இது மிக முக்கியமான ஒன்று. நீங்க கூகுள் சர்ச்சில் கூடுதலான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த MBIT இன்ஸ்ட்ருமெண்ட் இதை யார் டெவலப் பண்ணாங்க? இசாபெல் பிரிக்ஸ் மேயர் அண்ட் ஹர் மதர் கேத்ரின் கூக் ஃப்ரீக்ஸ் டு ஹெல்ப் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட் டிஃபரன்சஸ் இன் ஈச் அதர்ஸ் பர்சனாலிட்டி. ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் ஏன் வேறுபடுது, அது எதனால, அண்ட் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டீம்ஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் டைவர்ஸ். ஸோ பலவிதமான பணியாட்கள், குணநலன்களை கொண்ட பணியாட்களை எப்படி ஒன்று சேர்த்து உற்பத்தியை கூட்டலாம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இசபெல் பிரிக்ஸ் மேயர்ஸ், when people differ, knowledge of the type of each of them reduces the friction. ஒவ்வொருத்தரும் என்னென்ன வகையான மனிதர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள தகராறு வராது, சச்சரவு வராது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்புகளும் இனிமே இருக்கும். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வித்தியாசங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால யாரும் எல்லாத்துலயும் நல்ல சரியானவர்களாக இருக்க முடியாது. அதனால ஒரு உண்மையான அவங்க ப்ரிஃபரன்ஸ் சொல்றாங்க. நீங்க தான் ஒரு தனி மனிதர் தான் முடிவு பண்ணணும். நான் எத்தகைய மனிதராக இருக்க வேண்டும் யார் முடிவு பண்ணணும்? நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். அதான் ப்ரிஃபரன்ஸ். ப்ரிஃபரன்ஸ் அதான் நீங்க தான் முடிவு பண்ணணும். அதனால என்ன மாதிரியான மனிதர்களா இருக்கு நீங்க முடிவு பண்ணணும். அதுக்காக இவங்க ரெண்டாவது பேரால பாருங்க. It is a most widely used personality assessment instrument. 16 personality types based on 4 bipolar dimension. இது என்ன அர்த்தம்? 16 personality type, 16 கீழே அந்த படத்துல பாத்தீங்கன்னா 16 இருக்கும். 4 நாள் 8 நாள் 12 நாள் 16 பைபோலார் டைமென்ஷன். அதாவது இருதுருவம். ஒருத்தர் ஒரு கடைசியில இருப்பார், இல்லாட்டி இன்னும் வட துருவத்தில் இருப்பார், ஒருத்தர் தென் துருவத்தில் இருப்பார். அதுதான் அந்த பைபோலார் டைமென்ஷன். அதை வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அதை 8 சுருக்குறாரு. இன்ட்ரோவர்ட், ஐ மீன் எக்ஸ்ட்ரோவர்ட் E, introvert I, sensing S, intuitive N. மறுபடியும் ஒரு I வரக்கூடாது, புத்தகம் இருக்கிறவங்க திருத்தி கொள்ளலாம். இன்ட்ரோவர்ட்டுக்கு ஏற்கனவே கேபிட்டல் I கொடுத்து வச்சு சிம்பல், மறுபடியும் இன்டியூட்டிவ்க்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடாது, அது என்னன்னு திருத்திக்கணும். திங்கிங் T, ஃபீலிங் F, பெர்சீவிங் P, ஜட்ஜிங் J. இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 பைபோலார் டைமென்ஷன். இதுல வேற வேற துருவத்துல இருப்பாங்க. 16 வகையான காம்பினேஷன் அவர் கொடுக்குறாரு, இந்த அம்மா கொடுக்குறாங்க. அதனால இதை வச்சு நம்ம பர்சனாலிட்டி ப்ரிஃபரன்ஸ் நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம். ப்ரிஃபரன்ஸ்னா என்ன? உங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு என்ன விரும்புறீங்களோ அதுதான் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்போ உங்களுக்கு டீ தான் பிடிக்கும், வேற வழி இல்லாம காஃபி குடிப்பீங்க, ஆனா உங்க ப்ரிஃபரன்ஸ் எப்பவும் டீ தான். அங்க டீயே இல்லைன்னா நீங்க காஃபி சாப்பிடுவீங்க. காஃபி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, டீ தான் உங்க ப்ரிஃபரன்ஸ். வீட்டுல இருந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்னிக் கூப்பிடுறாங்க, வேற வழி இல்லாம நீங்க பிக்னிக் போறீங்க, உங்க ப்ரிஃபரன்ஸ் வீட்டுல இருந்து ஓய்வு எடுக்கிறது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் என்பது நீங்க என்ன உண்மையாவே செய்யறீங்கிறது தான். பட் வாட் யூ, அது அல்ல நீங்க என்ன விரும்புறீங்க, பட் வாட் யூ வாண்ட் டு டூ, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க அதுதான். இப்ப இந்த ஏற்கனவே நம்ம பார்த்ததுல அடுத்த பேராவில் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் என்ன பண்றாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லுக் ஃபார்வர்ட்.
அண்ட் ஃபைண்ட் எனர்ஜி இன் இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ். மற்றவங்க கிட்ட பேசுறதுல அவங்க வந்து ரொம்ப ஆற்றல் ஆற்றல் படைத்தவர்களாக உணர்கிறார்கள். இதற்கு அப்படியே எதிர்ப்பதான் இன்ட்ரோவர்ட். இப்ப நம்ம பார்த்துட்டோம், 8 பார்த்துருக்கோம். இந்த 8 தான் 16 காம்பினேஷனா பர்சனாலிட்டி டைப்ஸை இவங்க அமைக்கிறாங்க. இப்ப இந்த 8 வகையினர் எப்படி இருக்காங்க? எக்ஸ்ட்ரோவர்ட்டை பத்தி உங்களுக்கு அதிகமா சொன்னேன். இன்ட்ரோவர்ட் டர்ன் இன்வர்ட்ஸ், அதாவது அகச்சிந்தனையாளர். அவன் தனியா இருந்தா தான் அவனுக்கு ஆற்றல் அதிகமா இருக்கு. சென்சார்ஸ், அதாவது என்னென்ன சென்சஸ் நமக்கு இருக்கு, பேசிக் சென்சஸ், அதாவது நமக்கு பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவை உணர்தல், தொடு உணர்ச்சி, இந்த மாதிரி ஐம்பொறிகள், ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து எந்த முடிவையும் எடுப்பாங்க. ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணி தான், பயன்படுத்தி தான் முடிவு எடுக்கிறாங்க. அவங்க தான் வந்து அந்த சென்சார்ஸ்ன்னு, சென்சிங் இவங்க இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. அடுத்து நம்ம போனோம் அப்படின்னா இன்ட்யூட்டிவ் பீப்புள் யூஸ் தேர் ஹன்ச்சஸ். ஹன்ச்னா கெஸ், இன்ட்யூட்டிவ்னா உங்க உள் உணர்வு சொல்லுது. ஒரு முடிவு எடுக்கிறீங்க, எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க? எனக்கு மனசுல பட்டதுங்க, அதை நான் செஞ்சுட்டேன், அது சரியா வந்துருச்சுங்க. அதுதான் இன்ட்யூஷன். அந்த மாதிரி படுறது, மனசுல தோன்றது உள் உணர்வு. உங்களது உள் உணர்வு சொல்றதைத்தான் நம்ம இன்ட்யூஷன் சொல்றோம். அதனால இது ஒன்று. அடுத்து திங்கர்ஸ், ரொம்ப யோசிக்கிறவங்க. அவங்க யோசிச்சு ரொம்ப ஆக்கப்பூர்வமான முடிவுகளை தான் அவங்க எடுப்பாங்க. அடுத்து ஃபீலர்ஸ், இவங்க வந்து சப்ஜெக்டிவ், ஆளுக்காள் மாறுபடும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க முடிவுகளை மாத்திக்குவாங்க. பர்சீவர்ஸுங்கிறது பெர்செப்ஷன் நம்ம தெளிவா படிக்க போறோம், புரிந்து கொள்ளுதல். பர்சீவர்ஸ் ஆர் ஃபிளெக்சிபிள் and they remain open to option while dealing with outside world. Judges want to get things decided and closed. அவங்க ஒரு முடிவு எடுத்து உடனே க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட். இப்போ இதில் இந்த 16 காம்பினேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முதல் 2 ஐ தான் ஆரம்பிக்கும். இந்த 4 காலத்தையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ தான். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐங்கிறது இன்ட்ரோவர்ட். அடுத்து இந்த கடைசி 2 ரோ பாருங்க, கடைசி 2 ரோ 4 காலத்துல கடைசி 2 ரோ பாருங்க, முதல் லெட்டர் இ, எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை குணம். அதை முதல்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஸ் கொண்டாந்துருக்காங்க. சென்சார்ஸ், பெரும்பாலும் நம்ம ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கிறோங்கிறதுனால இந்த முதல் 2 காலத்திலையும் எஸ் கொண்டாந்துருக்காங்க. 3வது 4வது காலத்துல பார்த்தீங்கன்னா என் கொண்டாந்துருக்காங்க. இந்த என்கிறது என்ன? கீழேயுமே இருக்காது பாருங்க, கீழேயுமே அந்த எண் இருக்காது. இன்ட்யூட்டிவ்ங்கிறது என்ன? இன்ட்ரோவர்ட் ஐ, இன்ட்யூட்டிவ் என். கீழே அந்த படத்து கீழே 2 இடத்துல ஐ இருக்கும். இன்வெர்டடுக்கும் ஐ இருக்கும், இன்ட்யூட்டிவ்க்கும் ஐ இருக்கும். அது ஐ அல்ல, அது என். ஸோ 2வது எல்லாமே இன்ட்யூட்டிவ் தான், உள் மனசு சொல்றது தான். அப்புறம் மிச்சத்தை கம்பைன் பண்றாங்க. ஸோ இப்ப இதை வந்து நம்ம யாரையும் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இவங்க வந்து இந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டா பணியாளர்களை தேர்வு செய்யும் போது அவர்கள் நான் எந்த மாதிரியான நபர் என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம். யாரும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, கேள்வியே கிடையாது. இது எல்லாத்துக்கும் அர்த்தம் இது. நீங்க எத்தகையவர்,
எந்த குரூப்ல இருக்கீங்க? இந்த 16ல எதுல இருக்கீங்க? அதுதான் அடுத்ததுல சொல்லியிருக்காங்க. கடைசி அடுத்த பக்கத்துல. இதுல அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க? இந்த ஐஎஸ்டிஜே ஐஎஸ்டிஜே அதுதான் முதல்ல இருக்கு பாருங்க. அது ஐ டைப் ஆர் குவைட்லி சிஸ்டமேட்டிக் அண்ட் லாஜிக்கல். இன்ட்ரோவர்ட் இல்லையா? எஸ் ஃபார் சென்சிங், டி ஃபார் திங்கிங், ஜே ஃபார் ஜட்ஜ்மெண்ட். ஐ ஃபார் இன்ட்ரோவர்ட், எஸ் ஃபார் சென்சார் ஆர் சென்சிங், டி ஃபார் திங்கிங் அண்ட் ஜே ஃபார் ஜட்ஜிங். இந்த மாதிரி அதை அந்த மாதிரி ஆளுன்னு யாருங்கன்னு அவங்களே எடுத்துக்கலாம். இஎஸ்டிஜே அதே ரோல கடைசியில இருக்கு. அதே காலத்துல லாஸ்ட் ரோல இருக்கு. ஆக்டிவ் ஆர்கனைசர்ஸ் அண்ட் லாஜிக்கல். இஎஸ்டிஜே ஐஇ ரெண்டு தான் வித்தியாசம். அவன் இன்ட்ரோவர்ட்டு, இவன் எக்ஸ்ட்ரோவர்ட்டு. மற்றபடி எஸ்டிஜேலாம் ஒன்று தான். அவங்க ஆக்டிவ் ஆர்கனைசர்ஸ் அண்ட் லாஜிக்கல். ஸோ ஒன்ஸ் யூ நோ யுவர் டைப், யூ கேன் டிசைட் விச் கரியர் வில் சூட் யூ த பெஸ்ட். அதை தான் சொல்கிறோம். நீங்களே முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான பணி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதுக்காகத்தான் இந்த ஸ்கேல் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்மகிட்ட இதை இயற்கை அளித்த கிஃப்ட், இயற்கை அளித்த குடை இல்லையா, 2 கைகள், நமக்கு அளிக்கப்பட்ட சிந்தனா சக்தி, இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். திறமைகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் ஆப்பிள், இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ், கூகுள் சர்ச்சில் போனீங்கன்னா இந்த பேரை டைப் பண்ணீங்கன்னா அவ்வளவு வரும், அவ்வளவு வரும். எல்லார் கையிலையும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எவ்வளவு தூரம் இந்த ஸ்கேலை வச்சு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் எத்தகையவராக இருக்க விரும்புகிறீர்கள்ங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அடுத்து 2வது இந்த இதில் பர்செப்ஷன்ஸ். இந்த பர்செப்ஷன்ஸுங்கிற இந்த வார்த்தையே ரொம்ப சிக்கலான வார்த்தை. பல விதமா இதுக்கு பொருள் கொள்ளலாம். பர்செப்ஷன்னா என்ன சார்? புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், உள்ளார்ந்து புரிந்து கொள்ளுதல், உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இது மட்டும்தான். ஒருத்தர் ஒன்று சொன்னார்னா, வாட் இஸ் யுவர் பர்செப்ஷன்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ அதான் பர்செப்ஷன். அவர் சொன்னார், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், அதை கேட்குறாரு. அது உங்கள் பர்செப்ஷன். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. எல்லாரும் ஒரே அர்த்தத்தில் அதை எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. இந்த பர்செப்ஷனுங்கிற வார்த்தையே மிக அற்புதமான வார்த்தை. அதனால இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பொருள் சற்றே மாறுபடும். இல்லை, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம்திங் இஸ் ரிகார்டட், அண்டர்ஸ்டுட், இன்டர்பிரட்டட். அதனால அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட சென்சரி இம்ப்ரெஷன்ஸ், அந்த ஐம்பொறிகளையும் பயன்படுத்தி அதை விளக்கி அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இது மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால இந்த பர்செப்ஷன் தான் இந்த மனித உறவுகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள், நடைமுறைகள், அவங்களுடைய நடத்தைகள், பழகும் விதம், எல்லாத்தையும் சேர்த்து தான் பிஹேவியர். எல்லாம் சேர்த்து தான் பிஹேவியர். இது முடிவு பண்ணும். இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அவர் வார்த்தை கொடுத்துருக்கான் பாருங்க, மே ஹார்பர் நெகட்டிவ் ஆட்டிடியூட் அபவுட் எம்ப்ளாயர். எப்பவுமே தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் பெரும்பாலும் நல் உறவு இருக்காது. முதலாளிகள்லாம் மோசம் அப்படிங்கிற மாதிரி ரகசியமா அதான் ஹார்பர் மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா அவர் மோசமானவரா இருக்க மாட்டார். அது அவருடைய பெர்செப்ஷன். அவர் ரொம்ப நல்லவரா இருப்பார், நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. அதே மாதிரி முதலாளி என்ன செய்யறாரு? இந்த தொழிலாளர் ரொம்ப பிரமாதமா வேலை செய்யறாரு, அவருக்கு ஒரு அட்வான்ஸ், ஒரு இன்கிரிமெண்ட் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அது அவருடைய பர்செப்ஷன். உண்மையாவே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இந்த பர்செப்ஷன்ங்கிறது மிக மிக ஒரு நுண்ணியமான வார்த்தை, ரொம்ப நுண்ணியமான வார்த்தை.
இப்ப இதுல இந்த பர்செப்ஷனை எதெல்லாம் பாதிக்குது? ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் பர்செப்ஷன் எதெல்லாம் பாதிக்குது? பர்சீவர் புரிஞ்சுக்கிறவர். ஃபேக்டர்ஸ் இன் த பர்சீவர். பர்சீவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு? அவருக்கு எப்படி தோதா இருக்கோ அவரு என்ன விரும்புறாரோ அதை எடுத்துக்கிறார். அதை 3ஆ பிரிக்கிறாங்க. டார்கெட், ஃபேக்டர்ஸ் இன் த டார்கெட், ஃபேக்டர்ஸ் இன் த சிச்சுவேஷன், ஃபேக்டர்ஸ் இன் தி பர்சீவர். இதில் ரொம்ப வேடிக்கையானது இந்த ஃபேக்டர்ஸ் இன் த பர்சீவர். 12:10 இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அது இந்த ஆட்டிடியூடு, மோட்டிவ்ஸ், இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், பர்சீவர் அதாவது அந்த புரிந்து கொள்ளுகிறவர் அதை எப்படி விளக்குறாரு? ரொம்ப சாதாரண ரொம்ப அற்புதமா ஒரு விளம்பரம் சொல்லுவாங்க. ஒரு 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 கண்ணாடி டம்ளர்ல ஒரு ஆல்கஹாலை ஊற்றி ஒரு பேராசிரியர் அதில் ஒவ்வொரு புழுவா தூக்கி போடுவார். ஒவ்வொரு புழுவா அந்த கண்ணாடி குடுவையில போடுவார். கொஞ்ச நேரத்துல அந்த புழுவெல்லாம் டிஸ்இன்டகிரேட் ஆயிரும், செத்து போய் துண்டு துண்டா போயிடும். புழுக்கள்லாம் செத்து போயிடும், ஒன்று ஒன்றா செத்து போயிடும். இதை சுற்றி அவருடைய மாணாக்கர்கள் இருக்காங்க. கேட்குறாரு, நீங்கள் இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வாட் டு யூ பர்சீவ்? வாட் டு யூ பர்சீவ் அப்படிங்கிறார். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவர் ஒருத்தர் சொல்கிறார். ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்டா அது நம்ம உடம்பு கெடுதி அப்படின்னு. ஒருத்தருடைய பர்செப்ஷன் பாருங்க, ஆல்கஹால் சாப்பிடுவது உடம்புக்கு மிக மிக நன்மை அளிக்கக்கூடியது. காரணம் என்னவென்றால் அந்த ஆல்கஹால் நம்மளது வயிற்றுக்கு சென்று வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை எல்லாம் அழித்து விடும். எனவே ஆல்கஹால் சாப்பிடுவது நல்லது என்பதுதான் என்னுடைய புரிந்து உணர்வுன்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த பர்செப்ஷன்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணமான வார்த்தை இல்லை. அவன் ஒண்ணு சொல்லுவான், அவன் மனசுல அவனுக்கு எது வசதியா இருக்கோ அதை எடுத்துக்குவான். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவன் ஒண்ணு செய்வான். ஏன்? அவனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை சக்தி அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். ஃபேக்டர்ஸ் இன் தி பர்சீவர். நமக்கு எது வசதியோ அதை எடுத்துக்குவோம். நமக்கு எது வசதியோ அதை எடுத்துக்குவோம். அதே மாதிரி டார்கெட் இதுல என்ன சொல்றோம்? எதை சொல்றோம்? அதுதான் டார்கெட். அந்த இதுல பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒரு போனோம்னா அதுக்கு ஒரு இம்ப்ரெஷனே வேற. சாதாரணமா அழுக்கு உடை அணிந்து போனா அவனை பத்தி வேற மாதிரி தான் நம்ம பர்சீவ் பண்ணுமா இல்லையா? நல்ல உடை அணிந்து போனா அவனை பத்தி உயர்வாக நினைப்போம். அழுக்கான ஆடை அணிந்து ஒருத்தன் வந்தானா ஏன்பா இங்க வர்ற, வெளியே போ அப்படிம்போம். அதனாலதான் அது டார்கெட். அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் இன் த பர்சீவர். மெரினா பீச்சில் ஹாஃப் ட்ராயர் போட்டுட்டு குளிச்சா அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே ஹாஃப் ட்ராயரோட போர்ட் மீட்டிங் வரான்னு வச்சுக்கோங்க. அதே ஹாஃப் ட்ராயரோட போர்ட் மீட்டிங் வந்தான்னா அது தவறு. அதான் ஃபேக்டர்ஸ் இன் த பர்சீவர். அதனால இப்படி இந்த பர்செப்ஷன்ங்கிறது நமது மூளை, அதனுடைய செயல்பாடு, இதெல்லாம் நம்ம பொறுத்து நம்ம அமையும். அதனாலதான் அதில் திரும்ப ஒரு 4-5 பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கடைசி பேராலையுமே சில பேர் செலக்டிவ் பர்செப்ஷன், நமக்கு எது பிடிக்குதோ அதை புரிந்து கொள்வார்கள். ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா, அதாவது நீங்களாம் நல்லா வேலை செய்யற ஆளு அப்படின்னு ஒருத்தர் நம்மளை சொல்லிட்டாருன்னா, ஐயோ நம்மளை சொல்லிட்டாரு, அதுக்காக நம்ம நல்லா வேலை செய்வோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹேலோ எஃபெக்ட்ல இன்னொன்னு இருக்கு. நல்ல சூப்பர் ஸ்டாரு அல்லது அரசியல்வாதிகள், இவங்க தான் விளையாட்டு வீரர்கள், இவங்க தான் அரசியல்ல பெரிய ஆளா வர முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங், இந்த ஸ்டெரியோடைப்பிங் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது. ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிறது ஒரு ஸ்டெரியோடைப்பிங். எனவே அதனையும் இந்த பர்செப்ஷன் மூலமா அதை நம்ம போக்க வேண்டும்.
அதனால இந்த பாடத்தை பொறுத்தவரை இன்று இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த ஸ்டெரியோடைப்பிங், அதாவது திரும்ப திரும்ப ஏற்கனவே அது ஜெனரல் பிலீஃப் எல்லாரும் நம்புறாங்க. அதையும் நாமளும் நம்புறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெரியோடைப்பிங் அப்படிங்கிறதுல வரக்கூடியது. அத நம்ம எல்லா நேரமும் நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அத நம்ம மாற்றி அமைக்கணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாம் மாறியாச்சு. இப்ப ஆண்கள விட பெண்கள் தான் எல்லா வகையிலயும் விஞ்சி நிற்கின்றார்கள். எல்லா வகையிலயும் விஞ்சி நிற்கின்றார்கள். எனவே எனவே இந்த பாடத்த பொறுத்தளவுல உங்களுக்கு என்ன ஒரு நன்மை இருக்குன்னா, நீங்க எத்தகைய மனிதர், எத்தகைய ஆளுமை என்பதை நீங்கள் நீங்களே அறிந்து கொள்வதற்கு இந்த பாடம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல், அந்த இண்டிகேட்டர் மட்டுமன்றி, Google சர்ச்லயும் போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் கூடுதலான விவரங்கள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க பின்பற்றி நீங்க பயனடையலாம். எனவே இந்த பாடங்கள்லாம் வெறும் தேர்வுக்காக நீங்கள் படிப்பதற்கல்ல, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்பெறத்தக்க வகையில தான் இந்த பாடமே எழுதப்பட்டுள்ளது. மிக சிறப்பான முறையில எழுதப்பட்டிருக்க இந்த பாடத்த நீங்க படித்து பயனுற வேண்டும் என்பதே என்னுடைய என்பதை கூறிக்கொண்டு இன்றைய உரையை முடிக்கலாம் என்றுள்ளேன். நன்றி, வணக்கம்.